ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீட்டுக்கு மெயினா அட்ராக்டிவா இருக்கிறதே வந்து லைட்டிங்ஸ் தான். ஸோ என்னென்ன லைட்ஸ் இருக்கு, அந்த லைட்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸ்மெண்ட்ல என்ன மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே வந்து நாங்க கொஞ்சம் அரண்டி பண்ணி எங்க வீட்டுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, இல்ல அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குலாம் பொறுத்து தான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். So let's get into the video. First of all, என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் லைட் இல்லைன்னா டவுன் லைட்னு சொல்லலாம். இன்னொன்னு ரெசிஸ்ட் லைட்டு, தென் ட்ராக் லைட்டு, பெண்டன்ட் லைட்டு, ஃப்ளோர் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட் இல்லைன்னா கர்வ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த லைட்ஸ்ல எங்க பிளேஸ்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிற ஏரியா தான், அதை வந்து ஃபோயர்னு சொல்லுவோம். ஃபோயர் ஏரியாவுக்கு வந்து உங்களோட சைஸ் வந்து 5x5 சைஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 15 வாட்ஸ்ல ஒரே ஒரு சர்ஃபேஸ் லைட் போட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதே மாதிரி இது ஃபில் லைட்டா ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம சாஃப்ட் லைட்டாவும் இருக்கும். இதே உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் மாதிரி நல்ல ஸ்பாட்டடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதையே வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் லைட்டா வந்து போடலாம். இது வந்து ஹார்ட் லைட்டா இருக்கும். 5x5 சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து சஃபிஷியண்டா இருக்கும். ஹாலை பொறுத்த வரைக்கும் எங்களோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12x18 சைஸ். இதுக்கு நாங்க சஃபிஷியண்டா இருக்கிற மாதிரி லைட் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ்ல 6 லைட்ஸ் வந்து சர்ஃபேஸ் லைட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் லைட் வந்து 3-in-1 கலர்ல தான் சேஞ்ச் ஆகுற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதோட பிராண்ட் வந்து சூர்யா லைட். உங்களுக்கு மற்றதுலயும் இருக்கு, பிலிப்ஸ்லயும் இருக்கு, அவைலபிளா இருக்கு. பட் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 15 வாட்ஸ் லைட் அப்படிங்கிறது 6 லைட் போட்டீங்க அப்படின்னா மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் சோஃபா, டைனிங் ஏரியா இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் சிஓபி லைட் இல்லைன்னா வந்து ஸ்பாட் லைட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பாட் லைட்டை பொறுத்த வரைக்கும் 10 to 20 வாட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து நல்ல வைப்ரண்டான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெயினா எங்கெல்லாம் போட்டோ ஃப்ரேம்ஸ் வருதோ, வாலை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலயும் வந்து இந்த மாதிரியான ஸ்பாட் லைட்ஸ் இல்லைன்னா சிஓபி லைட்ஸ், ரெசிஸ்ட் லைட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ் வந்து 10 to 20 வாட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து ஃபால் சீலிங் போட்டிருந்தா, சப்போஸ் நீங்க வந்து ஃபால் சீலிங் போடல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல சிலிண்ட்ரிக்கல் லைட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரியான எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபால் சீலிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சர்ஃபேஸ் பேனல் லைட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஃபால் சீலிங் போடல அப்படின்னா நீங்க வந்து சிலிண்ட்ரிக்கல் லைட் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த ரெசிஸ்ட் லைட், ஸ்பாட் லைட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, பட் லொகேஷன் வந்து பர்ஃபெக்டா நீங்க வந்து இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா இதுலயே 360 டிகிரி ரொட்டேட்டபிள் லைட்ஸும் வருது. ஸோ நீங்க அதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிளுக்கு எங்க வேணுமோ அங்க வந்து நீங்க டர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்லயும். நெக்ஸ்ட் ஆம்பியன் லைட்ஸ். ஹால்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன் லைட்டும் வந்து ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ லைக் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான மூடியான லுக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டை வந்து மாத்துறதுக்கு நீங்க கர்வ் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பொதுவாக இது வந்து கார்னர்ஸ்ல வந்து போடுவாங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் போட்டிருந்தீங்கன்னா கர்வ் லைட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க ஃபால் சீலிங் போடல அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸை வந்து வால் வந்து அந்த சீலிங்கே வந்து க்ரூவ் பண்ணிட்டு அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் லைட் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலா இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரிப் லைட் அப்படி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹார்ட் லைட்டா தான் இருக்கும். டைரக்டா கண்ணுல பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் வந்து கொடுக்க தான் செய்யும் இது. அது மட்டும் இல்லாம இது என்ன ஆகும்னா லைட், கர்வ் லைட் வந்து பவுன்ஸ் ஆகி வரும். பட் ஸ்ட்ரிப் லைட் வந்து என்ன ஆகும்னா டைரக்டா வர மாதிரி இருக்கும். பவுன்சிங் எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்காது. இதுல அடிஷனல் டிப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து ஃபால் சீலிங் போட போறது இல்லை அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முதல்லயே லைட்ஸ் என்னென்ன போட போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணிடணும். ஏன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து வாலை க்ரூவ் பண்ணி ஒயரிங்லாம் தள்ளிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா எந்தெந்த லைட் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒயர் தள்ள முடியும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல திருப்பி பண்ணுறதுலாம் கஷ்டம். ஏன்னா திருப்பி உடைக்கணும், திருப்பி சீல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து பிரச்சனையா வரும். ஸோ ஃபால் சீலிங் போடல அப்படின்னா எங்கெங்க லைட் போட போறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுங்க. ரெண்டாவது, சப்போஸ் நீங்க வந்து ஃபால் சீலிங் போடுவீங்க ஆனா வந்து பார்டர் மட்டும் கட்டுவேன், மிடில் எல்லாம் நான் வந்து பிளெயினா விட்டுற போறேன், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுல இருக்க டிராபேக் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னா வால் சைட்ல தான் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஓவரால் லைட்டிங் எல்லாமே வந்து வால் சைடே போற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ஹாலோ இல்ல ரூம்லயோ வந்து உங்களுக்கு அவ்வளவு பிரைட்டான லைட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைட்ல தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைனையும் வந்து ஃபால் சீலிங்ல டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிப் லைட் இல்லைன்னா கர்வ் லைட்னு சொன்னேன் இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பர் மீட்டர் 120 LEDs இருக்கா மாதிரி போட்டீங்க அப்படின்னா இன்டைரக்ட் லைட்டா இருக்கும், நல்லாவும் பிரைட்டா பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து அந்த ஆம்பியன்ட் லைட்டுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொடுக்கும். ஸோ எல்இடியோட கவுண்ட்டும் வந்து முக்கியம். ஸோ அதையும் பாத்துக்கோங்க. ஃபில்லிங்க்கு வந்து நீங்க சோஃபா சைடு வந்து ஃப்ளோர் லேம்ப் வந்து யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் இதெல்லாம் அடிஷ்னல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ டைனிங் ஏரியால நீங்க பெண்டன்ட் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹால்ல மிட்ல வந்து சாண்டிலியர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நீங்க டிபிக்கல் டிசைன் வேணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் ரொம்ப சிம்பிளா மினிமலிஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் எல்லாமே வெறும் சர்ஃபேஸ் பேனல் லைட் போட்டு நீங்க ஃபில் பண்ணவே ரொம்ப நல்ல அழகா நீட் அண்ட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆட் ஆன் ஆக உங்களுக்கு வந்து வீடு இன்னும் கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரி தெரியும். அவ்வளவுதான். ஸோ மினிமலிஸ்டா வேணுமா இல்ல ஹெவியா வேணுமா அப்படிங்கறத உங்களோட பர்சனல் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் ஆன் பண்ணலாம். ரொம்ப மினிமலா வேணும்னா இதெல்லாம் சாண்டிலியரோ பெண்டன்ட் லைட்டோ அதே மாதிரி ஃப்ளோர் லேம்போ இதெல்லாம் தேவைப்படாது. நெக்ஸ்ட் கிச்சன் ஏரியா. இதுல என்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7x8 அப்படிங்கிற சைஸ். இதுல வந்து நான் வந்து 15 வாட்ஸ்ல 3 சர்ஃபேஸ் பேனல் லைட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கு. இதுலயே வந்து நான் அகெயின் வந்து கர்வ் லைட்ஸ் வந்து போட்டிருக்கோம். கர்வ் லைட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 120 LEDs பர் மீட்டர்ன்ற கவுண்ட்ல நான் வந்து கர்வ் லைட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆம்பியன்ட் லைட்டோட கொடுக்கறதுனால ஒரு பவுன்சி எஃபெக்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நார்மல் கிச்சனா இருந்தா ஓகே தான். பட் வந்து நீங்க மாடுலர் கிச்சன் போடுறீங்க, கேபினெட்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அண்டர் கேபினெட், அதாவது மெயினா வந்து குக்டாப்போ இல்ல ஹாபோ இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வெளிச்சமே வராது. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா லைட்டிங்கும் டைரக்டா உங்களுக்கு தான் ஃபோக்கஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு கேபினெட் மேல வர்றதுனால உங்களுக்கு கேபினெட்க்கு கீழே இருக்கிற ஹாப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து அண்டர் கேபினெட் லைட்ஸ் வந்து போட வேண்டியதா இருக்கும். இது வந்து 2 டைப்ல இருக்கு. ஒன்னு குரூப் பண்ணி ஹிஞ்ச் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி ஸ்ட்ரிப் லைட்ஸும் போட முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து பிலிப்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கேபினெட் டியூப் லைட்டே வந்து விற்கிறாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து குரூப் பண்ணி போட முடியும். ஸோ உங்க ஆப்ஷன் தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்டர் கேபினெட் லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வார்ம்டான ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வார்ம் ஒயிட் வந்து சூஸ் பண்ணுங்க. அது நல்ல லுக்காவே கொடுக்கும் உங்களுக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிரைட்னஸும் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் வந்து 10 வாட்ஸ் அப்படிங்கிற கணக்குல நான் 2 சைடுமே வந்து போட்டிருக்கேன். 10 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவராலா 20 வாட்ஸ் லைட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மோர் தென் சஃபிஷியண்டா எனக்கு இருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட கிச்சன் சைஸை பொறுத்து இதோட வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ரூம் சைஸ் பெருசா ஆக்க நீங்க அதோட எத்தனை லைட்ஸ் எத்தனை வாட்ஸ் ஆட் ஆன் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க போட்டிருக்கிறது 5x8 அப்படிங்கிற சைஸ்க்கு. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து 2 COB லைட்ஸ், ஒன்னு வந்து ஒரு லைட்டுமே வந்து 20 வாட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கங்க. மினிமம் 15ல இருந்து 20 வாட்ஸ் இருக்க மாதிரி 2 லைட் வந்து போட்டுக்கோங்க. அதையும் ஒரே இடத்துல போடாம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷவர் ஏரியா கிட்டையும் ஒன்னு வந்து கமோடு WC இருக்க இடத்துலயும் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கும். இந்த COB லைட் அப்படிங்கிறது நல்ல ஷார்ப்பான லைட்டிங்கா இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் ஏரியாவும் மொத்தமா அப்படியே நல்ல ஸ்ப்ரெட் நல்லா இருக்கணும் லைட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்ஃபேஸ் பேனல் லைட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். வாட்ஸ் வந்து 15 வாட்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 லைட் போடணும். அதே மாதிரி பாத்ரூம்ல மிரர் ஏரியா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மிரர்ல நீங்க ஹிஞ்ச் பண்ணி ஒன்னும் மிரர்லயே வந்து ஸ்ட்ரிப் லைட் வர மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல COB லைட் வந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 வாட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரி அண்ட் ஹோட்டல் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுலயே இன்னும் அடிஷ்னலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகுற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சென்சார்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணலாம். ஸோ இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நான் உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லோக்கல்ல இருக்க ஷாப்லயும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. பிரைஸை கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க எதுல கம்மியா இருக்கு அப்படிங்கறத. நெக்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அகைன் இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். சிலருக்கு வந்து ரொம்ப பிரைட் லைட் தேவைப்படும், சிலருக்கு அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சாஃப்ட் அண்ட் சஃப்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதை பொறுத்து நீங்க வந்து லைட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதுல வந்து 2 டைப் ஆஃப் லைட்ஸ் வந்து மெயினா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து COB லைட், இல்லைன்னா வந்து சர்ஃபேஸ் பேனல் லைட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபால் சீலிங் போட்டீங்க அப்படின்னா, ஃபால் சீலிங் இல்ல அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ரெசிஸ்ட் லைட் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபால் சீலிங் போடல அப்படின்னா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு நல்ல பிரைட்டா வேணுமா இல்ல டல்லா வேணுமா அப்படிங்கறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே 3-in-1 ஆப்ஷன்ஸும் வருது. ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃபால் சீலிங் போட்டீங்க அப்படின்னா ஹால்ல சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் கர்வ் லைட் இல்லைன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெட் லேம்ப்க்கு பதிலா வால் மவுண்டட் பெட் லேம்ப் வந்து வருது. ஸோ அது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அது இன்னும் நல்ல லுக் வந்து கொடுக்கும். ஸோ ஃபைனலி கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நியூட்ரல், வார்ம், கூல் இந்த 3 லைட் இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னாவே
உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுல நிறைய மல்டிபிள் கலர்ஸ் வருது. இந்த கலரா ப்ளூ கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர்லாம் வரும்போது என்ன ஆகும்னா உங்களோட வீட்டோட லுக்கே டோட்டலா அது வந்து டவுன் பண்ணி காட்டிடும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 லைட்டோட நிப்பாட்டுறதா பாருங்க. இதுதான் வந்து லுக்கையும் எலிவேட் பண்ணி காட்டும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் லைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்க வால் கலர் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட வீட்டுல இருக்க ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாமும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த 3 கலருமே வந்து போதுமானதா இருக்கும். ஸோ இதுக்கு மேல கலர்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கலர் வந்து ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஸோ மெயினா ஸ்டடி ஏரியா, குக்கிங் இந்த இடத்துல வந்து கூல் ஒயிட் வந்து யூஸ் பண்ணலாம். 3-in-1 இருந்தா பெட்டர். அதே மாதிரி பாத்ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3-in-1 இருந்தா பெட்டர். இல்ல அப்படின்னா நீங்க வார்ம் ஒயிட் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து நல்ல ஒரு சட்டிலான லுக் வந்து ஹோட்டல் மாதிரி கொடுக்கும். இல்ல எனக்கு நல்லா பளிச்சுன்னு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூல் ஒயிட் வந்து போலாம் நீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 watts அப்படிங்கிற கணக்குல லைட் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான சஃபிஷியன்ட் லைட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் இதுதான் லைட்டிங்ஸ். ஸோ இந்த லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினா நான் சொல்றதெல்லாம் வந்து ப்ராப்பரா நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டெம்பரேச்சர் அதே மாதிரி வாட்ஸ் தான். ஸோ நீங்களும் உங்க வீட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஐ ஹோப் யூ லைக் this video. Thank you for watching. See you in the next video.